ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு SAS ஃபுட் பிளாக்ஸ் தமிழ். 5 நிமிஷத்தில் முருங்காய் சூப் செய்வது எப்படின்றத பார்க்க போகிறோம். முருங்காய் சூப் உடலுக்கு மிகவும் பலனளிக்கும், இம்யூனிட்டியை அதிகரிக்கும், எலும்புக்கு பலம் தரும், சளி மற்றும் இருமலை சரி செய்யும் மற்றும் உடல் எடையை குறைக்க உதவும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு நாங்கள் புது வீடியோ போட்டால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். முருங்காய் சூப் செய்வதற்கு தேவையான பொருட்கள்: முருங்காய், வெண்ணெய், பூண்டு, இஞ்சி, தண்ணீர், உப்பு, மிளகுத்தூள். 3 முருங்காவை எடுத்துக்கொண்டு அதை நன்றாக கழுவியதுக்கு பிறகு அதை 3 இன்ச்சு துண்டுகளாக வெட்டி கொள்ளவும். அதை ஒரு ப்ரெஷர் குக்கரில் போடணும். தேவையான அளவு தண்ணீரை ஆட் பண்ணணும். சுவைக்கேற்க உப்பை ஆட் பண்ணணும். அதை பண்ணதுக்கு பிறகு அதை நல்லாக வேக வைக்கணும். ப்ரெஷர் குக்கர் 2 விசில் கத்தினதுக்கப்புறம் அதை அணைக்கணும். குக்கர் ஆறிய பிறகு குக்கரில் இருந்த முருங்காய் தண்ணியை ஒரு வடிகட்டில் வச்சு வடிகட்டி ஒரு கிளாஸில் எடுக்கணும். அதற்கு பிறகு முருங்காயோட பல்ப்பை எடுத்து ஒரு மிக்சர் ஜாரில் போட்டு நன்றாக அரைச்சி அதை ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக ஆக்கிக்கணும். ஒரு பேன் எடுத்து அந்த பேனில் 2 பட்டர் க்யூபை ஆட் பண்ணணும். அதுக்கப்புறம் பூண்டு 5 பல் எடுத்து அதை நல்லா நறுக்கி அதையும் அதுக்கு மேலே ஆட் பண்ணணும். இஞ்சி 1 டீஸ்பூன் நன்றாக நறுக்கியதை அதுக்கு மேலே ஆட் பண்ணிவிட்டு நம்ம நன்றாக வதக்க ஆரம்பிக்கணும். நல்லா வதக்கிட்டே இருக்கணும் சில நிமிடங்களுக்கு. இதுதான் சரியான நேரம். இப்போ பார்த்திங்கன்னா அரைச்சி வச்ச முருங்காய் பல்ப்பை ஆட் பண்ணணும். கூட தேவையான அளவு தண்ணீரை ஆட் பண்ணிட்டு நல்லா இது மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அது இன்னும் திக்காக இன்னும் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். கொஞ்சம் நல்லா திக்கானதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ்வை க்ளோஸ் பண்ணிடணும். முருங்காய் சூப்பை சர்விங் பாத்திரத்தில் மாற்றவும். அதுக்கு மேலே தேவையான அளவு உப்பு, மிளகுத்தூளை சேர்த்துக்கொள்ளலாம். பிறகு நன்றாக நறுக்கிய கொத்தமல்லி இலையை அழகுபடுத்துறதுக்காக ஆட் பண்ணிக்கலாம். உங்கள் உடல் நலத்துக்கு ஏற்ற தரமான சிறப்பான முருங்காய் சூப் தயார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு நாங்கள் புது வீடியோ போட்டால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும்.